அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் பொழியக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் மற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு தொடராக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு மனிதர் பிறருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் முதல் நாளில் பாவ மன்னிப்பு சம்மந்தமாக பார்த்துருந்தோம். எந்த ஒரு மனிதர் தனக்கு பிறர் செஞ்ச விஷயங்களில் தீங்குகள்லேருந்து அநியாயங்களை மன்னிக்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதாக பார்த்துருந்தோம். ரெண்டாவது நாளப்போ துவா செய்கிறது சம்மந்தமாக பார்த்துருந்தோம். எந்த ஒரு நபர் தன் கண்ணு முன்னாடி இல்லாத சகோதரனுக்காக ஒரு துவா செய்கிறாரோ மலக்குமார்கள் அவருக்கு, அதாவது யாருக்கு துவா செய்கிறாங்களோ அவருக்கு அது நடக்கட்டும்னு, மேலும் துவா செய்யக்கூடிய நபருக்கும் அதே போன்ற ஒன்றை கொடுக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க, துவா செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு நபர் பிற மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறதாகவும், அதை தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதர் பிற மனிதருடைய துன்பத்தை போக்குறாரோ அவருடைய துன்பத்தை அல்லாஹ் போக்குறதாகவும், அதனுடைய தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதர் பிற மனிதனுடைய குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறதாகவும் பார்த்துருந்தோம். அந்த டாபிக் இதோட முடிஞ்சிருச்சு இன்ஷா அல்லாஹ். இனி வர இருக்கிற நாளில் நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினாங்க, எந்த விதத்தில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டாங்க, அல்லாஹ்வை எப்படி நம்பினாங்க அப்படிங்கிறதையும், அல்லாஹ் அவர்களுக்கு நபிமார்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செஞ்சான், அல்லாஹ்வுடைய வல்லமையையும் ஆற்றலையும் எத்தி வைக்கக்கூடிய சம்பவங்கள் மூலியமாக அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் வர இருக்கக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதே விஷயமா அல்லாஹ் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.